நடத்தி வந்தீ ஆதரவா என்னுடன் இருந்தீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுவோமா? எபினேசரே. நன்றி டாடி. எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் இம்மட்டும் உதவின தேவர் நீ, இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தேவர் நீ, இறுதி வரை என்னோடு. ஆச்சரியமாய் ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீ ஆதரவாய் என்னுடன் இருந்தீ. ஆச்சரியமாய் தினம் ஆச்சரியமா நடத்தின தேவன் ஆதரவாய் என்னுடன். எபினேசரே 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 கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. காற்றும் மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. காற்றும் மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீ. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீ. எபினேசரே 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 கோடி கோடி நன்றி. நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே மக்கு நன்றி அப்பா. கோடி கோடி நன்றி. மீண்டும் ஒரு முறையாக எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. ரத்தம் ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீர், கிருபையினாலே அழைத்து வந்தீர். ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீர், கிருபையினாலே அழைத்து வந்தீர். அழியாமல் காத்து கானானில் சேர்த்து உம் தூதி சொல்ல வைத்தீர். அழியாமல் காத்து கானானில் சேர்த்து உம் தூதி சொல்ல வைத்தீர். எபினேசரே 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 கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி. இம்மட்டும் இம்மட்டும் உதவின தேவர் நீ, இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தேவர் நீ, இறுதி வரை என்னோடு நீ. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர் ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர் ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. ஆமாண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆச்சரியமாக எங்களை நடத்தின. எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 54:11. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் இல்ல, ஏசாயா 54:11. சிறுமைப்பட்டவர்களே சிறுமைப்பட்டவர்களே, பெருங்காட்டிலே அடிப்பட்டவளே, பெருங்காட்டு அடிப்பட்டவர்களே, தேற்றரவாளே,
இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி. ஓகே, ஹல்லேலூயா. ஆண்டு சொல்றார் என்னன்றா, சிறுமைப்பட்டவர்களே, இரண்டாவது பெருங்காற்றினால் அடிப்பட்டவளே, தேற்றப்பட்டவளே, தேற்றவற்றவளே, உன்னை தேற்ற ஆளுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதோ நான் உன்னை கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்குவேன். ஹல்லேலூயா. நிறைய பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில நமக்கு என்ன இல்லைன்னா, சிறுமைப்பட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில உயர்வு இல்லாம இருக்கு, என்னமோ பண்றோம். ஆனா நமக்கு மேல இருக்கவங்க நம்ம என்ன பண்றாங்க, நம்மளை ஒரு மாதிரி என்ன பண்றாங்க, தரக்குறைவா பாக்குறாங்க. ஏன் குடும்பத்துல கூட ஆட்கள் இருப்பாங்க, நம்மளை பார்த்தா அவங்களுக்கு என்ன இருக்கும், சில ஆட்களுக்கெல்லாம் ஒரு இலக்காரமா இருக்கும். நீயா வந்துட்டியா அப்படின்னு. இதே வேற ஆள் வந்தாச்சுங்களேன், ஸ்பீக்கர் ஓகே, மத்தவங்க வந்தாச்சு எடுத்தமா இருக்கும், வாங்க வாங்க சார், வாங்க சார் அப்படின்னு இருக்கும். நம்ம போனா வந்துட்டியா அப்படின்னு இருக்குமாரு, இப்படின்னு இருக்குமா இருக்கும். ஆனால் தேவன் என்ன பண்றாரு, அப்படிப்பட்டவர்களை பார்க்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் எல்லாருக்கும், சிறுமைப்பட்டவர்களுக்கும் அவர்தான் கடவுள். அல்லேலூயா. எல்லாருக்குமே அவர்தான் கடவுள். அவர் மற்றவர்கள் முகத்தை பார்ப்பாங்க, சில என்ன பண்ண கழுத்தை பார்ப்பாங்க. எதுக்கு பார்க்கறாங்க கழுத்தை? எதுக்கு? எவ்வளவு நகை போட்டிருக்குன்னு பார்ப்பாங்க. ஜென்ஸா இருந்தா பசை பார்ப்பாங்க, சரிங்களா? ஆனா தேவன் இதெல்லாம் பாக்குறது இல்ல. உங்க கழுத்தையோ உங்க காதையோ கையோ எல்லாம் பாக்குறது இல்ல. தேவன் உங்க மனதை பாக்குறார். அல்லேலூயா. யார் அப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் இந்த மாதம் உயர்த்துகுவார். அல்லேலூயா. என்றால் சிறுமைப்பட்டவர்கள், எளிமையான, தேவன் எங்கேயோ பிறந்திருக்கலாம், இயேசு கிறிஸ்து எங்கேயோ ராஜா வீட்டுல பிறந்திருக்கலாம். ஆனால் ஒரு மாட்டு தொழு முன்னணியிலே தேவன் பிறந்தார். ஒரு சிறுமியாக என்ன பண்ண இயேசு பிறந்த எதுக்குன்னா, சிறுமைப்பட்டவர்கள் ஈஸியா போய் என்ன பண்ணலாம், அவங்கள போய் ரீச் பண்ண முடியும். ஒரு பெரிய ஒரு பங்களால, ஒரு பெரிய ஒரு அரண்மனையில பிறந்தா நார்மலான மக்கள் போய் ரீச் பண்ண முடியாது, அப்படிதானே? ஆனா ஏழை வீட்டுல வந்தா யாரும் வரலாம், பெரிய படித்தவர் வரலாம், பணக்காரர்கள் வரலாம், வேத சாஸ்திரிக்கு வரலாம், எல்லா இடத்துக்கும் வரலாம். ஆனா அந்த ஏழையா இருக்கிறவங்க தேவனை பார்க்கவே முடியாது. ஆண்டு சொன்னாங்க, ஏழையாகவே நான் உலகத்துல பற்ற போகிறேன். அல்லேலூயா. எளிமையானவர்கள்கிட்ட போறேன், ஒன்றும் இல்லாதவங்கிட்ட போகிறேன். ஒருவேளை அவருக்கு சத்திரத்துல இடம் கிடைச்சி உள்ள வீட்டுக்குள்ள இருந்திருந்தா ஒருவேளை எல்லாரும் போய் பார்க்க முடியுமா தெரியல. ஆனா ஆண்டு என்ன பண்ணாரு, வெளியில இருந்தார். அல்லேலூயா. அந்த மெய்ப்பன் இருக்கிற அந்த இடத்துல என்ன பண்ண அவர் இருந்தார். அதனால தேவன், நீங்க சிறுமைப்பட்டவர்களா கவலைப்படாதீங்க, தேவன் உங்களோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பெருங்காற்றினால் அடிக்கப்பட்டவர்களே. யாரு? பெருங்காற்றினால் அடிப்பட்டவர்களே. பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள் இருக்கும், வெளியே தெரியாது. ஆனால் நிறைய நெருக்கங்கள், மனிதனால் வருகிற நிறைய பிரச்சனைகள், உதாசனங்கள், நாம் நிற்க முடியாம இருக்கும். ஆண்டு சொல்றார், இப்படிப்பட்டவர்களை நான் தேற்றுவேன். அல்லேலூயா. உங்களை தேற்றவால் இல்லாத சமயத்தில் தேற்றுவேன். பெருமழை அடித்தது, பெருங்காற்று அடித்தது. ஆனா என்ன பண்ணது, அந்த வீடு என்ன பண்ணல, அசையல. அல்லேலூயா. இடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, என்ன கேட்டீங்கன்னா அசையவே இல்லையா. ஏன்னா தேவன் அந்த வீட்டிற்கு அஸ்திபாரமா இருக்கிறார். நம் வீட்டிலையும் தேவன் அஸ்திபாரமா இருந்து இந்த மாதம் நம்ம என்ன பண்றாரு, பெரும் மழைகளுக்கு, பெரும் காற்றுக்கு அடிபட்டிருக்காங்க. பத்தி நிறைய பேர் அடிபட்டிருப்பாங்க, காயப்பட்டிருப்பாங்க. இவங்க தேட்டத்துக்கு யாருமே இருக்காது. யோசிச்சு பாத்துறீங்களா? நிறைய பேருக்கு சொந்தக்காரெல்லாம் வருவாங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ண, நிறைய பேர் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா தேட்டுறதுக்கு யாருமே இல்லாம இருப்பாங்க. நாம அப்படிப்பட்டவளா இருந்தா, நீங்க ஒரு அனாதைகளா இருந்து, எல்லாம் இருக்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லை, எல்லாரும் வாழ்க்கையில என்ன பண்றாங்க, பண்றாங்க, எனக்கு வாழ்க்கை எதுவுமே இல்லை அப்படின்னா தேவன் சொல்றாரு, நீங்க தேற்றுகிறவர். ஹல்லேலூயா. என்ன பண்றாரு, உங்களை தேற்றுகிறவரா இருக்கிறாராம். யார? யார? உங்களதான். யார? ஆமா, உங்களை தேற்றுகிறவர். இப்படி தல்ல. ஓகே, போதும். நம்மை தேற்றுகிறவர், உதவி செய்கிறவர், நம்மோடு இருக்கிறவர், நமக்கு சகாயரா இருக்க தேவன் நம்மளை என்ன பண்ற, பெருங்காற்றிற்கு நம்மளை தேற்றுகிற தேவனா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மூன்றாவது பாத்தீங்கன்னா என்னது, தேற்றவற்றவர்களே, அது தேற்ற யாருமே இல்லாதவர்களே, நீங்க கவலைப்படாதீங்க,
3 மக்களை ஆண்டுங்க சொல்றாரு. ஒன்று யாரா? சிறுமைப்பட்டவங்க. 2வது பெருங்காற்றினால் அடிபட்டவருங்க. நிறைய வார்த்தையினால, இப்படிப்பட்ட சூழ்நிலையினால மோசமானது அடிப்பட்டவர்களை. 3வது தேற்றவற்றவர்களே என்ன பண்றாரு? எல்லாரும் என்ன பண்ணாங்க? இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி என்ன பண்ணாரு? செய்கிறாரா? படிக்கலாம் பாது. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி. ஆமீன். இப்படிப்பட்டது என்ன பண்ற கேட்டீங்கன்னா, நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து. நீங்க இப்படி ஏன் உங்களை யாரும் மதிக்கல, யாரும் உங்களுக்கு வாழ்க்கை உயரலன்னா, உன் கல்கள் பிரகாசிக்கல, ரொம்ப மங்கி இருக்குது, நீங்க யாராலும் மதிக்கப்படாத சாதாரணமா இருக்கீங்க. இதனாலதான் உங்களை பாக்குறதுக்கோ, உங்களை தேடுறதுக்கோ, உதவி செய்யறதுக்கோ யாருமே இல்லை. நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தீங்கன்னா நீங்க யாரும் சொல்ல தேவையில்ல, ஒன்னு என்ன பண்ணும், எல்லாரும் தேடி வருவார்கள். யோபு பிரச்சனையா இருக்கும்போ 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, அது திட்டுறதுக்கு வந்தாங்க. நல்லா இருக்கும் போது நிறைய பேர் இந்த கிஃப்ட் வச்சுங்க சார், இந்த கிஃப்ட் வச்சுங்க சார், இது வச்சுங்க சார் அப்படின்னு. ஏன்னா இப்ப என்ன, யோபு எப்படி இருக்காரு? இப்போ நல்லா இருக்காரு. அவங்க இப்ப நல்லா இல்ல சமயத்துல, ஓடு எடுத்து சொரிஞ்சுக்கிற சமயத்துல வேதம் யாருமே இல்லையடா, இப்ப எல்லாரும் நீ கிளம்பி வந்துட்டீங்களாடா அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் நினைக்கிறேன். ஆனா ஆண்டு சொல்றாரு, நீ நல்லா இருந்த அப்படின்னா எல்லாம் தேடி வருவாங்க. அல்லேலூயா. உன்னை நல்லா இருக்க வைக்கதான் என்ன பண்றார் தேவன்? என்ன பண்ண? சிலுவையில மறுத்திருக்கிறார். சொல்றாரு, உன்னை சாதாரணமா இருந்த ஒரு கல்லு மாதிரி இருந்த, வேஸ்டான ஒரு கல்லா இருந்த, அதாவது கூழாங்கல்ல தான் மதிப்பாங்களா? மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. இதே ஒரு வைரக்கல்லா இருந்தா பத்திரம். கூழாங்கல் எங்க இருக்கும்? வீட்டுல வெளியில இருக்கும், இல்ல எங்க இருக்கும்? நம்ம மீன் தொட்டி இருந்தா மீன் தொட்டிக்குள்ள இருக்கும். வைரக்கல் எங்க மீன் தொட்டிக்குள்ள இருக்கும்? உள்ள வைடா, பத்திரம் உடைச்சு உள்ள வரைகி நமக்கு இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒண்ணுதான் இருக்குது. சரிங்களா? நார்மல் கவரிங் நெக்லஸ் எங்க இருக்கும்? வெளியிலே இருக்கும். டைமண்ட் நெக்லஸ் எங்க இருக்கும்? வீரக்குள்ள, லாக்கருக்குள்ள, அதுக்குள்ள ஒரு லாக்கருக்குள்ள என்ன படிச்சு வச்சு என்ன பூட்டி பத்திரம் வச்சிருப்போம். ஏன் அது? எல்லாம் கல் தாங்க. அது என்னது? மின்னுகிற கல்லு, வைரக்கல்லு. அப்போ அப்படியாக யாரும் மதிப்பில்லாதவர்களாய் தூக்கி எரியப்பட்டிருந்த, யாருக்கு வேண்டாம் அப்படின்னு உங்களை உதாசீனப்படுத்தி, உங்களுக்கு எதுக்குவே லாய்க்கு இல்லை சொல்லி இங்க இரு அப்படின்னு வீட்டுக்கு வெளியிலே உங்களை உதாசீனமாய் சும்மா ஒரு விளையாட்டுக்காக போட்ட அந்த கல்லை தேவன் எடுத்து என்ன பண்றாரா? என்ன பண்றாங்க பாருங்க, உன் கல்களை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களே உன் அஸ்திமராக்குவேன். அல்லேலூயா. முதல்ல பிரகாசிக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. நம்மளை பிரகாசிக்க பண்ணி நான் என்ன மாத்துறாரா? என்ன ரத்தினம் மாத்துறாரா? நீல ரத்தினமா மாத்து. ரொம்ப வேல்யூவான என்ன பண்றாரு? அப்படிப்பட்ட நீல ரத்தினமான கற்களை மாத்த. எங்க பார்த்தா எலிசபெத் ராணியோட என்ன பண்ணும், கிரீடத்துல இருக்கும் அந்த நீல கல்லு. கோவின் வயிறு தூக்கிட்டு போயிட்டு அங்க இருந்து அது அங்க இருக்கும். அவ்வளவு வைரமா, அவ்வளவு விலையேற பெற்றதாய் உங்களை மாற்றுகிற மாதம் இந்த மாதம். தட்டலாம் எல்லாருமே. அல்லேலூயா. இந்த நாதம் நம்ம என்ன பண்ணுவாரு? ஒன்றுமில்லாமல் இருந்த எடுத்து தேவன் மிகப்பெரிய இடத்துல கொண்டு வைக்க போறாரு. இப்படி சொல்லும் போதே உங்களுக்கு யோசனை இருக்கும், நம்மளையா பண்ண போறாரு? நமக்கு அப்படி முடியும்? அப்படி எந்த ஒரு இதுவுமே இல்லையே, மாதத்துக்கு எந்த இதுவுமே இல்லையே, அப்படிதானே போயிட்டு இருக்குன்னு நினைக்கலாம். இப்படிதான் நீ யோசிச்சு கொண்டு இருந்தா தாவீது கூட, நம்மளை யாருமே மதிக்கிறதே இல்லையே, நம்மளை எங்கேயோ கொண்டு போட்டிருக்காங்க. ஒரு வீட்டுல ஒரு விருந்து நடக்குது, எல்லாரும் வந்துக்கிறாங்க, என்ன கூப்பிடலையே, என்ன மதிக்கலையே, உதாசப்படுத்துறாங்களே, நானும் ஒரு என்ன ஒரு அவங்களுடைய பையன் தானே, என்ன யாரும் என்ன மதிக்கல, முக்கியத்தை கொடுக்கல, என்ன அசட்டை பண்றாங்க, என்ன தேட்டர் யாருமே இல்லைன்னு நினைத்து கொண்டிருக்கிற தாவீது, அன்று நாள் தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் இருந்தது. யோசிச்சு பார்த்திருப்பானா நம்ம ராஜாவா போறேன்னு? ஒரு நாளுமே தாவீது நான் ராஜாவாக போறேன்னு நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டேன். அதுக்கு வேண்டி எதுவுமே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆடு, அவனுக்கு தெரிஞ்சலாம் மாடு, அவனுக்கு தெரிஞ்சலாம் எல்லாம் தோட்டம் தான். ஆனால் தேவனை பாக்குறார். அல்லேலூயா. நீ சிறுமப்பட்டியா? அண்ணமார் மதிக்கலையா? அண்ணமா நீ என்ன இங்க வந்த, எதுக்கு இங்க வந்த அப்படின்றாங்க அண்ணமாரெல்லாம். அப்பா எல்லாருமே எல்லாம் வந்த பசங்க கூட்டு வந்துட்டேன், எல்லாம் கூட்டு வந்துட்டேன். இல்லையே, ஏதோ மிஸ் ஆகுதே. இல்ல ஒருத்தர் இருக்கிறான், வெட்டியா ஒருத்தர் இருக்கிறான்,
அவனுக்கு அழகும் இல்லை, ரூமும் இல்லைல்ல, அவன் ராஜாவாகுது தகுதியும் இல்லை, அவனுக்கு வந்து ஹைட்டும் இல்லை, வெயிட்டும் இல்லை, ஒரு மாதிரி பரட்ட தலையா சுத்தி நிற்கிறான். அவன்லாம் இது லேக் ஆக மாட்டான். யார் சொல்றது? உங்க அப்பா சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. இப்படி எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக, எல்லாராலும் வெறுக்கப்பட்டவர்களாக இருந்த அந்த தாவீது, அந்த நாள் அவனுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாத நாள். என்ன கேட்டீங்கன்னா, அவன் இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணா, ராஜாவாக மாறிட்டான். அல்லேலூயா. அதனால எப்படி ஆகும், எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க, யோசிக்காதீங்க. மரியாதை கேட்டா இது எப்படி ஆகும்? ஆவியான உங்களை என்ன பண்ண நிலையிடுவார், அப்போ என்ன பண்ண ஒரு பிள்ளையை பெறுவாய். அப்போ தேவனால் கூட காரியம் ஒன்றுமே இல்லை. பக்கத்து சொல்லுங்க, தேவனால் கூட காரியம். நீங்க என்ன உங்களையே பார்த்துட்டு இருக்கீங்க. தேவன் எல்லாமே கூடும். என்ன கூடும்? தேவன் எல்லாமே கூடும். கொண்டு வர 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு ஐயா. இவ்வளவு 5000 பேருக்கு மேல இருக்கிறாங்க. என்ன பண்றது? என்ன தரலையே. எதுக்கு வாங்கிட்டு வந்து தரல? 5 அப்பம் 2 மீன். ஒருவேளை நம்ம யாருமே சாப்பிடல, வாங்கி என்ன பண்ணலாம், நம்ம ஐயா கொடுத்துடலாம், ஏசா ஐயா கொடுத்துடலாம். அவரா சாப்பிட்டோம். 3 நாள் பிரசவம் பண்றாரு, இவரா சாப்பிட்டு ஒரு சின்ன பையனை பிடிக்கிட்டு வந்துட்டாங்க இவங்க. கொடுறா, நான் வச்சிருக்கிறேன். எங்க ஐயாவே 3 நாள் சாப்பிடாம உனக்கா சொல்றாருல, திருப்பிடுது. அவன் பார்த்தாரு, அட பாய மறைச்சா அவங்க அம்மா பாவம்னு சொல்லி அவனுக்கு கொடுத்து அவங்க கூட பிடிக்கிட்டு வந்து சாப்பிடுறீங்களா? ஜெபம் பண்ணலாம். அதுலயும் நினைச்சுக்க மாட்டான் இப்படி ஆகுன்னு. ஜெபம் பண்றாரு. கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேல சாப்பிட்டாங்களாம். அது மாத்திரமல்ல, மீதி கூட வந்தது 12 கூட வந்தது. 5 அப்பம் 2 மீன்ல அந்த 7 மீன்கள் சில மீன்களுக்கு முன்னா என்ன கூட வந்தது. இங்க 12 கூட வந்தது மீதி. அப்ப ஆண்டவர் எல்லாம் நினைச்சிட்டாங்களா அப்படின்னு ஸ்டாப்னு சொன்னாலே எத்தனை கூட மீதுது? 12 கூட மீதுது. அதாவது இந்த வண்டி பாத்தீங்கன்னா, இங்க பிரேக் அடிச்சு அங்க நிக்கும், ஒன்னே நிக்காது. பிரேக் அடிக்க அங்க நிக்கணும், இங்க அடிச்சா அங்க நிக்கும். பிரேக் ப்ராப்ளமா இருக்கு. இப்படியே பிரஸ் பண்ணியே வந்து என்ன பண்றோம், அங்க நிப்பான். பாத்துருக்கீங்களா? டக்குலாம் நிக்காது. பிரேக் அடி, எப்பா நான் பிரேக் அப்பவே அடிச்சிட்டேன், இன்னும் வண்டி நிக்கல, போயிட்டு இருக்குது, கொஞ்சம் ஆகட்டும் நிக்கும். அது மாதிரி கடவுளே எல்லாருக்கும் முடிஞ்சிச்சா அப்படின்னு ஸ்டாப் நினைச்ச உடனே எத்தனை கூட்டம் மீதுது? 12 கூட்டம் மீதுது. யோசிச்சு பாருங்க. ஆண்டு போதும் நினைச்சிட்டாலே 12 கூட்டம் மீதுனா, உங்களுக்கு வேணும்னு நினைச்சா எத்தனை கூட்டம் மீறும்? அல்லேலூயா. தேவன் அமுக்கி குலுக்கி உங்க மடியில சரிந்து விடுகிற தேவன். அல்லேலூயா. போதும் நினைச்சோம்லே 12 கூடனா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேணும்னு நினைக்கிறீங்க, வேணும்னு நினைக்கிறீங்க. உங்களை தேவ நிர்வாகம் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அது மாத்திரம். அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்தது 12:13. உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதா இருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. இது மாதம் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாக்குத்தத்தம் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு வாக்குத்தான் கிடைக்கும். இது மாதம் நிறைய வாக்குத்தத்தங்கள். ஆண்டவர் என்ன ஆண்டவர் மெசேஜ் கொடுக்கறது? ஏசாயா 54:11 பார்த்தேன். ஆண்டவர் ஒண்ணுமே இல்லையப்பா இதுல, எல்லாம் இருக்குது, நீ படிச்சு கொடு. அப்புறம் படிக்கதான் இவ்வளவு இருக்குது அதுல அப்படின்றது. அப்போ ஆண்டு என்ன பண்றாரு, நம்ம நிறைவா என்ன பண்றாரு, ஆஸ்வதிக்கிறாரு. 14 பாத்தீங்கன்னா, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. உன் பிள்ளை எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாக. நான் படிப்போம் நினைக்கிறேன். இதுல ஞாயிற்றுக்கிழமை படிக்கும், அதுல இருக்கும் அந்த வசனம் தான் அதுல வர்றது. சரிங்களா? நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்ண போதிப்பாங்க, இதெல்லாம் இல்லப்பா, ஃப்ரெண்ட்ஸ் போதிப்பாங்க, அவங்க போதிப்பாங்க, இதெல்லாம் போதிப்பாங்க, தப்பான வழியில கொண்டு போகலாம். சில டைம்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சில தப்பான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? ஆனா ஆண்டு சொல்றாரு, நீ என் பக்கம் வந்துட்டு அப்படின்னா உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என்னன்னா உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். சில வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைகளால பிரச்சனையா ஆரம்பிக்கும். சும்மா இருப்போம், அடிச்சுப்பாங்க, உடனே பிடிச்சிருப்பாங்க, திரும்பி நல்லா அப்படியே பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருக்கு,
அப்படியே அக்கா அப்படியே கொஞ்சிக்குள்ள அப்படியே இருப்பாங்க. ஒரு செகண்ட் அடுத்த செகண்ட் எப்படி போகும் தெரியாது. என்னடா இது, அரசியல்காரனாவது ஒரு நாள் விட்டு மாறுறான், செகண்ட் மாறினே இருக்கீங்களப்பா, அடிக்கிறீங்க ஒன்னாயிரீங்க, அப்புறம் அக்கா தங்கச்சின்றீங்க, அதுக்கப்புறம் எனிமி எப்படின்றீங்க. அப்போ ஆண்டு சொல்றாரு, உன்னுடைய குடும்பத்துல சமாதானம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கை பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். நீதியினால் சிறப்படுவாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாமல் திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. எதுக்குமே பயப்படாதீங்க, திகிலுக்கு பயப்படாதீங்க, யாருக்கும் பயப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அது 15வது, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், இதோ உனக்கு விரோதமா யார கூட்டம் கூடினா கூட அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. உன் விரோதமாய் கூட்டம் கூடினா அது என்னாலே கூட்டம் அல்ல, அவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்துல யாரெல்லாம் விரோதமாக என்ன பண்ற எழும்புறாங்களோ அவங்களாம் பக்கத்துல பண்ணுவாங்க, வருவாங்க. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கும் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், பிள்ளையும் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், குடும்பத்திலே ஆசீர்வாதம், நிறைய ஆசீர்வாதங்கள் இந்த கடைசி மாதத்துல இருக்குது. பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இந்த போலீஸ்காரெல்லாம் பாத்தீங்கன்னா மாசம் முதல்ல நிக்க மாட்டான், மாசம் கடைசி நிப்பான். 25, 28, 29 ஏன்னா என்ன முடிக்கணும் அவன் அந்த மாசத்துக்குள்ள எல்லாம் செட்டில் இவ்வளவு வச்சு டார்கெட் வச்சிருப்பாங்க. டார்கெட் என்ன பண்ணும், முடிக்கணும். இது லோன் வாங்கலாம் பண்ணுவான், கடைசியில கால் பண்ணுவான் 25ஆம் தேதி. ஏன்னா சார் இந்த மாதிரி டார்கெட் முடிக்கணும் சார், முடிச்சதான் அடுத்த இன்கிரிமெண்ட் கிடைக்கும் சார் அப்படின்வான். ஸ்டார்டிங்ல கம்னு இருப்பான், கடைசியில பயங்கர அரபு வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ட்ரெயின் கூட பாத்தீங்கன்னா சில டைம் அங்கங்க மிஸ் ஆகும். அந்த கடைசி ஸ்டேஷன் முடிய ட்ரெயின் பிக்கப் பண்ணுவாங்க. பிக்கப் ஏன் அதே என்ன பண்ணுவோம், அதை முடிக்கணும். அதே மாதிரி ஆண்டவர் இந்த மாதிரி நிறைய ஆசை மிஸ் பண்ணிருக்கலாம், வேகம் எடுக்கிறாரு எல்லாத்துக்குமே. குடும்பத்துல சமாதானத்தை கொடுக்குறாரு, பிள்ளைகள் வாழ்க்கை சமாதானத்தை கொடுக்குறாரு. ஏனென்றால் இந்த மாதம் முடிய போகுது. இந்த மாதம் முடியதுக்குள்ள என்ன பண்ணும் ஆண்டவர், எல்லாத்தையும் இந்த வருஷம் முடிய போகுது, என்ன பண்ணும் எல்லாத்தையுமே ஆண்டவர் செட்டில் பண்றாரு. அல்லேலூயா. அங்க கம்மியா இருக்குது, இங்க மீதி இருக்குது, அங்க குறைஞ்சிருக்கு, எல்லாத்தையும் செட்டில் பண்ணி என்ன பண்றாரு, டார்கெட்டை முடிக்கிற வருஷம், முடிக்கிற மாதம். அல்லேலூயா. உங்க டார்கெட் நிறைய கம்மியா இருக்குது. ஆமென். பணத்துல கொஞ்சம் கம்மியா இருக்குது, சுகத்துல கம்மியா இருக்கு, பசங்களோட இதுல கம்மியா இருக்கு. எல்லா டார்கெட்டையும் என்ன பண்ண கடைசி மாதத்துல வச்சு என்ன பண்ண ஆண்டவர் முடிக்க போகிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இதோ கரிநெருப்பை ஊதி 17 இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். என்ன சொல்ல வரேன்னா, எப்ப எல்லாருமே நான் சிருஷ்டித்தேன், உன்னை பகைக்கு எல்லா மக்களும் நான் சிருஷ்டித்தேன், எனக்கு மீறி எதுவுமே இல்லை. என்ன இந்த பகைக்கிறாங்க எல்லாமே நான் என்னுடைய மக்கள் தான், என்னை மீறி எதுவுமே வாழ்க்கை நடக்க போகிறதே இல்லை. அந்த மக்கள் அவன் மோசமான வழியில உனக்கு தீமை செய்ய வந்தா கூட நீ பயப்படாத, நீ சோர்ந்து போகாத. இந்த மக்கள் எல்லாம் படைச்சு நான் தான், நான் சொன்னேன்னா ஒரு செகண்ட் அப்படியே மாறி என்ன பண்ணுவாங்க, உங்களை என்ன பண்ணுவாரு, பழிக்க வந்தவங்க, அழிக்க வந்தவங்க, நாசம் பண்ண வந்தவங்க, பச்சிக்க வந்தவங்க, மோச போங்க எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு வந்துருவாங்க. அல்லேலூயா. ஏனென்றால் எல்லாவற்றையும் உருவாக்குன யார் தான், கடவுள் தான். அல்லேலூயா. நம் தேவன் தான் எல்லாவற்றையும் உருவாக்குனவர். அதனால பயப்படாத, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன். 17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஆமென். அது எப்பேற்பட்ட ஆயுதமா சரிதான். எப்ப ஆயுதம் நீங்க என்ன நினைக்கூடாது, அருவமனை, வீச்சருவா, கத்தி நினைக்கூடாது. சரிங்களா? ரொம்ப எழும்புகிற இதுக்கு எல்லா விதமான எதிரிகள் செய்கிற, உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய பில்லி சூனங்கள் இருக்கலாம், இல்ல சில ஆட்கள் அப்படியே என்ன பண்ணுவாங்க, அப்படியே அடிச்சு பார்ப்பாங்க, என்னடா நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கியே, அவன் பார்த்தாலே போதும் அடுத்த வாட்டி ட்ரெஸ் நாளா கிழிஞ்சிரும். எனக்கு தெரிஞ்சு ஒத்துக்கிறான் ஒரு ஆளு, நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தா, ஒரு பேனை வச்சிருந்தேன், பார்த்துட்டு அம்மா எங்க ட்ரெஸ் செம்மையா இருக்குதே, எங்க வாங்கினேன், அவங்க நல்ல பணக்காரன் தான், நம்ம போட்ட ட்ரெஸ் என்ன பண்ணுவாங்க, நான் ஏதோ ட்ரெஸ் ஒரு புது ட்ரெஸ் வாங்கி போட்டா அவங்க கண்ணு பொறுக்காது,
இப்படி இருக்குது, செம்மையா இருக்கு, எங்க வாங்கின, எந்த கடையில வாங்கின, எவ்வளவு ரேட்டு, செம்மையா, எனக்கு ட்ரெஸ் கிடைக்க மாட்டேது சொல்லிட்டு போனா போதும். இந்த பேக்கெட்ல பேனா இங்க அப்படி லீக் ஆகி மொத்த ட்ரெஸ் நாசமாயி போச்சு. அட பாவி மனுஷா, ஒரு வாய் இருக்குது, வாய் கரிகால வாய். சொன்னோடனே அன்னைக்கு அப்ப அந்த மேரேஜ்லயே பெண்ணெல்லாம் லீக் ஆகி எல்லாம் கொட்டி ட்ரெஸ்ஸே அப்புறம் மறைச்சு கொண்டு வந்து ட்ரெஸ்ஸை தூக்கி குப்பையில போட்டேன். ஏன்னா இப்படிப்பட்ட கண்ணுலாம் இருக்குது, மோசமான கண்கள் இல்லையா? கண்ணு பார்த்தாலே என்ன பண்ணுது, பத்திக்குது. இதுக்கெல்லாம் தெய்வ விலைக்கு பாதுகாக்கிறாரா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உன் விரோதமாக உருவாக்கோடு ஆண்டு தெரியும். எந்த பயங்கரமா ஆயுதங்கள்லாம் இருக்குதுப்பா, பேச்சுல இருக்குது, நடத்துல இருக்குது, செயல்ல இருக்கு. ஹெல்ப் பண்றேன்னுவான், டக்குன்னு பண்ண காலாரி விட்டுருவான். அப்படி உனக்கு விரோதமா யாரெல்லாம் இது பண்றாங்களோ அவங்க எல்லாருடைய எல்லா ஆயுதங்களும் உனக்கு வாய்க்காதே போகும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பிசாசு கொண்டு வந்தாலும், உங்க வேலையில உங்களுக்கு கூட இருக்கிறவங்க எதிர்ப்பு செய்தாலும், இல்ல உங்களை பழி வாங்கணும் அப்படி நினைத்தால் கூட எல்லாமே இந்த மாதம் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. உங்கள் சொல்லுங்க, எனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. எதுவுமே வாய்க்காது என்றால் தேவன் என்னோடு இருக்கிறாரு. ஆமென். அவர் எப்படியா எப்படி எப்படி இருந்த ஆட்களை எப்படி கொண்டு வர பாருங்க. மோசமா இருந்த, தேற்றமற்றவர்களா இல்லாதவர்களா இருக்கிற, சிறுமைப்பட்டு இருக்கிற, பெருங்காடு அடிபட்டு இருக்கிற இப்படிப்பட்டவர்கள் தேவன் எடுத்து என்ன பண்ணுவாரா, அவங்களை ரத்தின கல்களை போல, நீல கல்களை போல, என்ன பண்ண, பளிங்கை போல, மாணிக்கத்தை போல உச்சிதமானலாம் மாத்துறாரு. யார? நம்மளை மாத்துறாரு. நம்மளை மாத்தும் போது என்ன ஆகுதுன்னா பொறாமை ஏற்படும். புதா உங்களுக்கு, உங்கள்கிட்ட இல்லைன்னா யாரும் பொறாமப்படுறதே இல்லை, இருந்தா பொறாமப்படுவான். அப்போ ஆண்டு இது வைக்கிற ஆண்டவர், எனக்கு எல்லாம் வந்துடும், எல்லாம் நல்லா செழிப்பா வந்துருவீங்க. செழிப்பா வந்தாலும் உன்னை பாதுகாக்கிறோம் நானா தான் இருப்பேன். புதா உங்களுக்கு, ஏன் இதெல்லாம் சொல்ல, உன் உருவமா எழுப்பு போடும் வாய்க்காது போய் சொல்றாருன்னா, உங்க வாழ்க்கை ஒண்ணுமில்லாத இருக்கிற வாழ்க்கையை என்ன பண்றாரு, நல்ல பிரகாசிக்கிற கல் மாதிரி மாத்தும் போது, உங்களுடைய சூழ்நிலை மாறும்போது, உங்க குடும்பம் மாறும்போது, உங்க வேலை மாறும்போது, உங்க பொருளாதாரம் மாறும்போது, ஏன் உன் ட்ரெஸ் மாறும்போது, உங்க அலங்காரங்கள் மாறும்போது, இப்படிப்பட்ட பொறாமை பிடிச்ச மக்கள் எழும்புவாங்க. அல்லேலூயா. உங்க அழிக்க நினைக்கிற மக்கள் எழும்புவாங்க. அந்த மக்கள் எழுந்தாலும் நான் ஆசீர்வாதத்தை அவர்களால தடுக்க முடியாது. அல்லேலூயா. இதுதான் சொல்ல வர்றாரு. இப்படி குடும்பம் நல்லா இருக்கும் போது, உன் பிள்ளைங்க நல்லா இருக்கும் போது என்ன பொறாப்படுவாங்க. என்ன உன் புள்ள மட்டும் என்ன போட்ட, படிச்ச வேலைக்கு போற, என் புள்ள மக்கா இருக்குதுன்னு. இது நம்ம பிள்ளைய புகழ்ந்து சொல்லல, பொறாமையில சொல்றது. அதுதான் சொல்றாரு, உன் பிள்ளையோட சமாதானம் பெரிதா இருக்கும். அதுக்கப்புறம் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். உன் பிள்ளைக்கு உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரா போதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா உன்னை ஆசீர்வதிச்சிட்டானா நீங்க, உங்க பிள்ளைகள், குடும்பம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். பொறாமை உள்ள மக்களும் அழிக்க நினைக்கிற மக்களும் இருப்பாங்க. உங்க நல்லா வாழும்போது, எப்படி யோபு நல்லா வாழும்போது பிசாசு எப்படி அழிக்கலான்னு பார்த்து அவனை கெட்டது செய்தது மாதிரி இந்த இடத்துலயும் இருப்பாங்க. ஆனால் நீ பயப்படாத, உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. பிள்ளைகள் சமாதானம் பெரிதா இருக்கும். அது மாத்திரமல்ல, நீ பயமில்லாது இருப்பாய். 14 நீதி சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமா இருப்பாய், பயமில்லாது இருப்பாய், தீகிலுக்கு தூரமா இருப்பாய், அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. இவனால சொல்ல அவசியமே இல்லை. உனக்கு தீ ரொம்ப கொள்ளக்காரன் வருவான்பா, அடிச்சு போயிடுவான்பா சொன்ன பயப்பட மாட்டீங்க. ஏன்? வீட்டுல ஒண்ணுமே இல்லையே, இருந்தாதான் பயப்படுறதுக்கு. உடனே வாடா பாரு, நீயே பார்த்து பரிதாப்பட்டு 5 வச்சுட்டு போவ, அப்படி இருந்தோம். ஆனா இப்ப என்ன, இப்போ அங்க பார்த்தனா இந்த பக்கம் நகை இருக்குது, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ரூபி கல் இருக்குது, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாணிக்கல் இருக்குது, எல்லாம் கல்களா இருக்குது. கூழங்கள் எல்லாம் மாதிரி, செங்கல்லாம் மாதிரி என்ன இப்ப எல்லாமே படிய கல்லு, பச்சை கல்லு, ரூபி அப்படி எல்லாம் இருக்குது. இப்போது கண்ணமிட்டு திருட வருகிறான்னு யோசிப்பான், பாப்பான். உன் வருமானத்தை, உன்னுடைய காசை அழிப்பதுக்கு நோயை கொடுக்க பார்ப்பான். இல்லை, ஒரு தரித்திரத்தை கொடுத்து நீங்க சம்பாதிக்க காசு அழிக்க பார்ப்பான். இதெல்லாவற்றையும் நான் மாற்றுவேன். அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்கிற மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்கும் உதவி செய்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் என்ன கேட்டீங்கன்னா, அவர் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தை தக்க வைக்கிறவர். அல்லேலூயா. எல்லாரும் சம்பாதிச்சிடலாம், ஆனா சம்பாதிச்சை
தக்க வைக்கிறதா இருக்கிற பெரிய பிரச்சனையா. எவ்வளவு சம்பாதிச்சா பண்ணிடலாம், காலி பண்ணிடலாம். ஒரு ஹோட்டல் போனா என்ன பண்ணிடலாம், காலி ஆயிடுது. ஒரு கடைக்கு போனா என்ன பண்ணுது, காலி ஆயிடுது. பசங்க கடைக்கு 10 ரூபாய்க்கு பொருள் வாங்க அனுப்புனா 20 ரூபாய்க்கு என்ன வாங்கிட்டு வந்துடுறாங்க, சிப்ஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க. டேய் 10 ரூபாய்க்கு கடுகு வாங்க அனுப்பிட்டு 20 ரூபாய்க்கு காலி பண்ணிட்டு வந்திருக்கேன், நானே போயிருப்பேன். அப்போ எல்லாமே காலியான ஆண்டு சொல்ல, இல்ல இல்ல இவனுக்கு காலி ஆகாது. அல்லேலூயா. உன்னை பாதுகாப்பேன், உன்னை ப்ரொடெக்ஷன் பண்ணுவேன், உனக்கு என்ன பண்ண, மத்தவங்க கிட்ட என்ன பண்ண, நீ அழிந்து போக மாட்டேன். அதுதான் எல்லாம் வருது, எல்லாம் ஆசீர்வாதங்கள்லாம் வரும்போது சொல்றாரு, நான் உன்னை பாதுகாப்பேன். உனக்கு விரோதமா கூட்டம் கூடினாலும், உன் சொந்தக்காரெல்லாம் கூடுறாங்க, என்ன இல்லாம அவன் வாழ்ந்துட்டான், அவன் கள்ளக்கடத்தல் பண்றான். என்ன பண்றான், கள்ளக்கடத்தல் பண்றான், எங்கேயோ திருடுறான், எங்க ஏமாத்துறான். என்ன சொல்ல, எப்ப யாரு சொன்னாலும் போ, உனக்கு வந்து பண்ணது, நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. இருந்து உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அது மாத்திரமல்ல, விரோதமாய் நியாயத்தை உனக்கு எழும்பும் எந்த விரோதமாய் நாவையும். கூட்டம் கூடினால் அது 17 படிச்சிடலாம்ப்பா. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆமை. உனக்கு விரோதமா நியாயத்தை எழும்புகிற உங்க சொந்தக்கார யாரா இருந்தா சரிதான், உனக்கு பேசினா நீ எல்லாம் குற்றப்படுத்தி கரெக்டாய் பேசுகிற, ஞானமாய் பேசுகிற அந்த ஆற்றல் உனக்கு தருவாராம். அதாவது நம்மட தப்பு இருக்காது, ஆனாலும் மத்தவங்க அவங்களோட தப்பு இருக்கும், தப்பு வச்சுக்கிட்டு நல்லது மாதிரி பேசுவாங்க. பாதிக்கப்பட்ட நம்ம என்ன பண்றோம், குற்றவாளி நின்று இருப்போம். அடப்பாவி, அடிவானது நானு. நேற்று இதுல மீட்டிங் இதை பார்த்தோம், டிவில ஒருத்தர் பேசுறாரு, சார் அடிவானது நான் சார், அடிச்சது என்ன சார், நான் தான் சார் 10 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தேன், ஏன் மேல கேஸ் போட்டிருக்காங்க சார், என்ன பண்றது சார், அநியாயமா இருக்கு சார், வண்டியை உடைச்சிட்டாங்க, என்ன அடிச்சுட்டாங்க, எல்லாம் பண்றாங்க, ஆனா நியாயம் கிடைக்கல சார்ன்றான். அப்ப ஆண்டு சொல்றாரு, இல்லப்பா, நீ எப்படி பேச வேண்டிய ஞானத்தையும் கொடுக்கிற மாதமா இது இருக்கும். அல்லேலூயா. உன்னை குற்றப்படுத்த முடியாது. நீ வந்து நியாயமா என்ன பண்ண கூட இருந்து, யார் விரோதமா எழும்பு பேசுனாங்களோ அவங்ககிட்ட நியாயம் இருந்துன்னா, அந்த நியாயத்தை நியாயமா சொல்லக்கூடிய ஞானத்தை தேவன் தருகிற மாதமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கும்போது எல்லாவற்றிலையும் கொடுக்கிறாரு. மெட்டீரியல் பிளெஸிங் கொடுக்கிறாரு, விஸ்டமையும் கொடுக்கிறாரு, பிள்ளைங்க சமாதியும் கொடுக்கிறாரு. எல்லா பக்கத்திலும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க நினைச்சிட்டு அப்படிங்களேன், எல்லா பக்கத்தும் வரும் உங்களுக்கு. ஒரு ஆண்டவர் கொடுக்க ஆஸ்வதிக்க நினைச்சிட்டேன்னா காசு மட்டும் வராது, காசை வந்து தக்க வைக்கிற அந்த கிருபை கிடைக்கும். அது மாத்திரம் யாரா வந்து அடிச்சு போலான்னு பாப்பான், வருவான், அவன் நிறைய காசு இருக்கு, வருவான், அக்கா தங்கச்சி அண்ணன் காசு இல்லைண்ணே, ரொம்ப அடுத்த சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கிறேன்னு போவோம், பிரியாணி வாங்கிட்டு போவான், கையில பிரியாணி வருவான், காசு இல்லைன்னா சாப்பாடு கஷ்டப்படுறேன்னுவான். டேய் உன்னை மூஞ்சிய போல சாப்பாடு கஷ்டப்படுற மாதிரி தரலையே, நல்ல 4 வேளை நல்லா முக்குள் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது, இல்லைண்ணே அப்படித்தானே இருக்குதுப்பா அப்படின்னுவான். இதெல்லாம் நீ என்ன ஆண்டு ஞானத்தை கொடுப்பார், இதெல்லாம் எப்படி புத்தியை கொடுப்பாரு சரிங்களா. உங்ககிட்ட கடன் வாங்கி அவன் பணக்காரன் ஆயிடுவான், நீ கடன் கொடுத்து ஏழை ஆயிடுவேன், அதெல்லாம் இருக்கும். ஆனா ஆண்டு சொல்றாரு, இதெல்லாம் நடக்காது ராசா, நான் உங்ககிட்ட இருந்துன்னா என்ன செய்யணும், எப்படி செய்யணும், யார் மோசமானவங்க, யார் தப்பா, நான் உங்க கூட இருந்து போதிப்பேன், நீ கவலைப்படாத. அல்லேலூயா. இதெல்லாம் இந்த மாதம் இருக்கலாம், இதெல்லாம் நீ சந்திச்சிருக்கலாம், ஆனா இனியும் வாழ்க்கையில இது என்ன பண்ண ஆண்டவரே விட மாட்டாரு, சந்திக்க மாட்டீங்க. உன் உதவ எழும்பு எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும், எந்த நாவி நீ என்ன பண்ணுவாய், குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்கார சுதந்திரமும் என்ன உண்டான அவருடைய நீதியுமா இருக்குது கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா மேன்மையும் உங்களுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உங்க பொருளாதாரத்திற்கும் நீங்க பேசுறதுக்கும் ஞானத்துக்கும் புத்திக்கும் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இதுல ஏன் எல்லாம் வரணும் உங்களுக்குன்னா, முதல்ல ஒன்று இல்லாத இருந்தீங்க, இப்ப என்ன இருக்கும் கையில, இப்போ பிரகாசிக்கிற நீல ரத்னம் இருக்குது, புரியுதா உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, உங்களுடைய உங்க பலகணிகளின் பளிங்கு, பலகன ஜன்னல் எல்லாம் மரத்தை செஞ்சிருப்பாங்க, இதெல்லாம் செஞ்சிருப்பீங்க, இந்த பளிங்கு கற்கள் என்ன பண்றாரு. ஓகே. உன் வாசல்ல அங்க மாணிக்கெல்லாம் வச்சிருப்பீங்க, இதெல்லாம் பாக்குறதே பிடிக்கிட்டு விட பிடுங்க மாட்டாங்க, அங்கதான் இருக்கும், எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போட்டு என்ன பண்ற ஆட்டவரேப்பா, இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு பிளெஸிங் தேவன் கொடுக்கிறாருன்னு பாக்குறான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆமே மதுல எல்லாமே இப்படி அப்போ வாழ்க்கையை மாற்றுகிறார்,
வாழ்க்கை மாட்ட பிறகு இது திருடு போகாம, இது பிசாசு அழித்து கொள்ளாம போகாதபடிக்கு அவரே பாதுகாக்கிறார். அப்ப நாம விரோதமா எழும்ப எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். பயப்பட தைரியமா இருங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சூழ்நிலை என்ன பண்ண மாத்த போகிறாரு. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? அதுல எழுந்து நிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, சிறுமிப்பட்டவர்களே, பெருங்காட்டில் அடிப்பட்டவர்களே, தேற்றவற்றவர்களே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீர் ரத்தினங்களையும் அஸ்திபாரமாக்குன்னு சொன்னாரே. ஆம், நம்முடைய பிள்ளைகள் சமாதானம் பெரிதா இருக்கும். கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். ஹல்லேலூயா. நீதின சிறப்பட்டு இருப்பாய். கொடுமைக்கு தூரமா இருப்பாய். பயம் இல்லாமல் திகில் இல்லாமல். ஹல்லேலூயா. அது உன்னை அணுகுவதில்லை. பொல்லாப்பு உன்னை அணுகுவதில்லை. விரோதமா எழும்ப எல்லா ஆயுதங்களும் கூட்டம் கூடு எல்லாவற்றையும் தேவன் நிர்மூலமாக்குவார். நம்ம விரோதமா எழும்ப எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். நமக்கு பாக்கிய நன்மை உண்டாகும். நாம் விரோதமா எழும்புகிற எல்லா நாவிக தேவனா போன்ற நியாயத்திலே குற்றப்படுத்துவார். இது நமக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியமா இருக்கிறது. இது இந்த நமக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியமா இருக்கிறது. இவ்வளவு மாதங்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை, நன்மையை, மேன்மையை, பெருக்கத்தை இந்த மாதம் தேவன் தருகிறவரா இருக்கிறாரு. இது எப்படி ஆகும் யோசிக்காதீங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. என் தேவனா எல்லாமே ஆகும். என் தேவனால் எல்லாமே ஆகும். ஹல்லேலூயா. ரிஷதரியா கரபதட நலகரபதலியா. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் கை கொள்ளுவேனான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனான். உந்தன் வழிகளில் நடந்திடுவேன். ஆண்டவரே, எனக்கு எதிராக ஏற்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. லீஷதரியா கரபதலியா. தகப்பனே, இது உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியம் ஆண்டவரே. தகப்பனே, சிறுமிப்பட்டவர்கள், தேற்றவற்றவர்களாக இருக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்ட எல்லாருக்கும் நீதி செய்ய தேவன் ஆண்டவரே. இந்த எங்களுக்கு நீதி செய்வதற்காக நன்றி. இல்லை ஆசிரியத்தை பிளஸ் பண்ணுவதற்காக நன்றி. இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆமேன் என்று வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையை தலைக்கீழாய் மாத்த போறீங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையை தலைக்கீழா மாத்த போறீங்க ஆண்டப்பா. ஒன்றுமில்லாத இருந்து எடுத்து எங்களை தகப்பனே அநேகளுக்கு ஆசீர்வாதம் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவி ஐக்கியம் அன்னியும் ஈட்டு சதாக்கள் நம்மோடு இருப்பதாக. இல்லை சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மாறுவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.